என்ன ஐட்டங்களும் எனக்கு காசு கட்ட முடியல. இவன் கொஞ்சம் சிரமப்பட்டா அப்போ ரொம்ப சிரமம் வருஷத்துக்கே ரொம்ப சிரமம். அதுக்கப்புறம் வெளியில் ரூம் எடுத்தங்கியும் படிப்பும் வரல, சரியாக வரல, காசையும் கட்ட முடியல. அதோட கோல்டோடு சொல்லிட்டு வந்துட்டேன் டிஸ்கவுண்ட். இவன் பாட்டுங்க இவன் ஆனால் வந்து இப்போ நைட்டில் எப்போ போவீங்க மீன் பிடிக்கிறதுனா? 1 மணி 2 மணி 1 மணி 2 மணி போவீங்க. திரும்ப எப்போ வர்றது? திரும்ப 9 மணி 10 மணி. அடுத்த நாள் காலைல 9 மணி. நாள் காலையில் 9 மணி ஃபுல்லாக கடலில் இருப்பீங்க. சரி, இந்த போட் அம்மா ஏன் முடி வெட்டிட்டு இருக்கிறப்ப பாதியில இருந்து ஓடியாண்ட ஸ்டைலா? இவங்கிட்ட மீனை செஞ்ச வீரான எவ்வளவு மீன் பாராடே. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன ஐட்டங்களும் முரளா கலிங்க மீனா. ரைட்டு. அடுத்து என்னோட ஃபேவரட் இந்த ரால் பிரான்னு சொல்லுவாங்கள்ல, ரொம்ப ரொம்ப உடம்புக்கு சத்து, ரொம்ப எனக்கு பிடிச்சது. ரைட்டு. அடுத்து நான் வந்து நீங்கள் ஸ்பெஷலாக கேட்டேன். இது வரைக்கும் 2 தான் செஞ்சு வச்சுருப்பேன் எப்போவுமே. இன்னையோட ஸ்பெஷலாக கேட்டேன். ஏன்னா இது எனக்கு காமிச்சது வந்தான் சென்னையில் கோலம் பீச்சில் போய் இதை எனக்கு வாங்கி கொடுத்தான். இதை சாப்பிட சூப்பராக இருக்கும்னு சொன்னான். அதெல்லாம் அவன்கிட்ட கேட்டேன். என்ன இருக்கும் இதை பார்த்துக்கிட்டா சபரி நீ என்ன இது? கனவா மீன். கனவா மீன் ஆக்சுவலாக ஆக்டோபஸ் சின்ன ஆக்டோபஸ் சொல்லுவாங்க. கனவா மீன் இதுவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது நிறைய பேர் செய்ய தெரியாது, நிறைய பேர் சாப்பிடவும் மாட்டாங்க, ரொம்ப ரேர். எனக்கு ஃபஸ்ட் டைம் சென்னை கோவளம் பீச்சோட போகும்போது இதை சாப்பிடு சூப்பராக வாங்கி கொடுத்தான். டேஸ்ட் அப்போ ஒட்டினதான். எந்த கடைக்கு போனாலும் கேட்பேன், நான் ரேர் கடையில் கிடைக்காது. இப்போ இவனை ரொம்ப நாள் வச்சு கேட்டேன், செஞ்சு வச்சுருக்கான். நீங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்பா இதை சொல்ல அடிப்பொழின்பாங்கல்ல, ஆஹா இறால் ஈஸியாக என்றைக்குமே நம்ம ஊர் சைடு சமைக்கிறதுக்கும் கடற்கரையில் உள்ளவங்க சமைக்க ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். இங்கே உள்ளவங்க மீன் இது சமைச்சா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக சமைப்பாங்க. பார்த்தியா, நம்ம ஊரில் வந்து நார்மலாக மீன் வறுத்தாங்க எதுவும் போட மாட்டாங்க, இதில் வந்து கருவேப்பிலை போடுவாங்க. அது மாதிரி இன்னும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு இங்கே ரொம்ப திக்காக வைப்பாங்க, நம்ம ஊர் வைக்க மாட்டாங்க. ரொம்ப இங்கே உள்ளவங்க தான் சமையல்னா இவன் பீச் வரத்துல தான். இந்த வேடா வா போ வா. நான் தான் வந்தேன். கனவா ஃப்ரை, இறால் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை. பா இன்னைக்கு ஒரு புடி. எல்லாரும் வாங்க, ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. இது சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. எப்படா இருக்கு சபரி? சூப்பராக இருக்கா? செம்மையாக இருக்கும். புறவங்க சாப்பிட்டதில்ல இல்லை பீச், அதான் சொல்லலை இந்த பக்கம் தான் சாப்பிட வரோன்னா பீச் போவோம். நாங்கள் சென்னையில் இருக்கும்போது அப்படி தான் பண்ணுவோம். காலேஜ் படிக்கும்போது மீன் சாப்பிட்னா இங்கே இருக்க மாட்டோம், கோலம் பீச் போயிடுவோம். காலேஜில் இந்த பக்கம் தான் கோலம் பீச் போனால் மீன் இறால் இந்த கனவா மீன் எல்லாம் இருக்கும். நல்லா ஒரு 200 3 ரூபாய்க்கு சாப்பிட்டு அப்புறம் தான் காலேஜ் போவோம். சூப்பராகும். பார்த்துருக்கேன். இந்த இது 2 மாதம் லீவ் விடுவாங்க அந்த இனப்பெருக்க இதுன்னு இறாலுக்கு வந்து. அதை 2 மாதத்தில் வந்து இறாலுக்கு போக மாட்டாங்க, தடை பண்ணிடுவாங்க கவர்மெண்ட். அப்போ பிடிக்கக்கூடாது. அப்போ இதெல்லாம் அறிவில் அறிக்கக்கூடாது, 2 மாதம் தடை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த இதில் வந்து மழை காலத்தில் வந்து இது வந்து உற்பத்தி ஆகி அறிவலனா என்ன? அறிவலனா என்ன? வந்து இறாலு கீழே போட்டு தரையில் இழு விட்டு வரலாம். அப்படியா? அதில் நிறையா வரும், எல்லாமே வரும் கொண்டு எல்லாமே வரும். ஏதாவது விசித்திரமா அந்த கடல் பசு இந்த மாதிரி கூட மாட்டோம் சில நேரம். எல்லாமே தூக்கி போட்டு வந்துருக்கு, அதுலேயே தூக்கி போட்டு கடலில் போட்டு வந்துடும். அதெல்லாம் கொண்டு வரக்கூடாது, சட்டம் வந்துருச்சு. ஆமாம். சுறாலாம் இங்கே வரதுக்கு வாய்ப்பு இல்லை, அதெல்லாம் பெருங்கடல் தான். இங்கே வாய்ப்பு இல்லை. திமிங்கல் இந்த மாதிரி. டால்ஃபின் எப்போ மாட்டேங்க? டால்ஃபின்லாம் இங்கே வராது. நீ டால்ஃபின்லாம் வராது. நடுக்கடலில் பார்த்தா தான் பார்த்துருக்கேன். நீ பார்த்துருக்கேன் டால்ஃபின்? இங்கே பார்த்துருக்கேன். பரவாயில்ல. டால்ஃபின் வராது, ஏன்னா வந்து ஆழ்கடலில். நடுக்கடலாம் எவ்வளோ தூரம் சொல்கிறீங்க? இந்த நீ ஏன் எப்படி சொல்கிறது, கிலோமீட்டர் கணக்கில் சொல்ல முடியாது. நாங்கள் நாட்டிக்கல் மைல் எவ்வளோ தூரம்? 25 நாட்டிகள் 30 நாட்டிகள். 25 நாட்டிகள் மேலே 35-40 கிலோமீட்டர் போகமாட்டா? அது கூட போவோம். அது கூட போவீங்களா? அது வரைக்கும் போவோம். 25-40 கிலோமீட்டர் இங்கே ஆவுடையவள் தாண்டில் 60 கிலோ போயிருது. ஆமாம். இங்கே நாட்டிகள் இந்த கிலோமீட்டர். கொஞ்சம் தூரத்தை பார்த்தா ஸ்ரீலங்கா போயிடும் மாட்டிருக்கே. பார்டர் வந்துடும். ராமேஸ்வரம் போயிருக்கீங்களா? இப்போ இங்கேருந்து இந்த வழியா? ராமேஸ்வரம் போனதில்லை. பரவாயில்ல. ஆனால் வந்து இப்போ நைட்டில் எப்போ போவீங்க மீன் பிடிக்கிறதுனா? 1 மணி 2 மணி
1 மணி 2 மணி போவீங்க. திரும்ப எப்போ வர்றது? திரும்ப 9 மணி 10 மணி. அடுத்த நாள் காலைல 9 மணி. நாள் காலையில் 9 மணி ஃபுல்லாக கடலில் இருப்பீங்க. சரி, இந்த போட் இது வெறும் சின்ன போட்டில், இந்த போட்டில் எப்படி இருப்ப நீ? இந்த போட்டில் வந்து இப்படி தான் இருக்கணும். மழை பெஞ்சாலும் என்ன பண்ணாலும் இப்படியே தான் இருப்போம். இந்த போட்டுக்குள்ளே தான் மழை பெஞ்சிருப்பிய. எப்பா நீ உள்ளே போய் இந்த போது நைட்டு மழை பெஞ்சிருக்கா? நிறைய ஆடி மழை பெய்யும். மழை காலத்துல எல்லாம் போய் தான் அவன் பண்ணி. அப்போ என்ன பண்ண மழை பெய்ய என்ன பண்ண மழையில நினைச்சு தான் ஆகணும். கடலுக்கு வந்தாச்சு போய் ஒதுங்க முடியும். மழையை போட்டு உட்காந்துருப்பிய இங்கே போட்டு கிடப்போம். அந்த மிதம் ஒன்று இருக்கு, அதை காலைல எடுத்துட்டு வந்துருவிய. எடுத்து ஏற்றிட்டு வருவான். புயல் வந்திருக்கா நீ எப்போவுமே? எப்பாது புயல் வந்ததில்ல, காற்று வேகமாக வீசிருக்கு. காற்று வேகமாக வீசிருக்கு. புயல் வந்ததில்ல, நிறைய இருந்து புயலை பார்த்துருக்கோம். பார்த்துருக்கீங்க? என்ன புயல் பார்த்துருக்கீங்க? இந்த கஜா புயலுக்கெல்லாம். கஜா புயல் இங்கே வந்துச்சா? இங்கெல்லாம் வந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லை, லேசாக தான் பாதிப்பு. பரவாயில்ல. ஃபிஷர்மேன் நாளைக்குலாம் சாதனை நினச்சிட்டு இருக்கேன் பார்த்தியா? எவ்வளோ? ஆனால் ஒரு நாளைக்கு போயிட்டு வந்து 1000 ரூபா கிடைக்கும். 1000 ரூபா கிடைக்கும், 5000 கிடைக்கும், 50000 கிடைக்கும், 500 கிடைக்கும். 500 கிடைக்கும். இதுதான் ஃபிக்ஸ்னு சொல்ல முடியாது. அது ஒரு நாளை பொறுத்து. அந்த இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கு தடை வைப்பாங்களா? அந்த டைமில் உங்களுக்கு வருமானம்? அந்த டைமில் வருமானம் அதுக்கு மட்டும் தான் போக மாட்டோம். படுவலைக்கு போவோம், அரிவலைக்கு போக மாட்டாங்க. படுவலைக்கு போவோம். படுவலைன்னா இந்த நண்டு மீனுக்கு போட்டு பிடிக்கிறது. அதுக்கு மட்டும் போயிட்டு வருவீங்க. அரிவலைக்கு போக மாட்டாங்க. அரிவலைக்கு போகிற போட்டு அதான் அந்த இருக்குல்ல, எது அரிவலை போகிறோம். இதுவா அரிவலை போகிறது? அதான் அரிவலை போகிறது. அந்த முன்னாடி கலர்ல தெரியுதுல்ல, அதை தான் நிலத்துல போட்டுருவாங்க. காத்துக்கு இந்த காத்துக்கு ஏற்ற மாதிரி இழுத்துட்டு எப்படி போவாங்க? வெயிட் வச்சிருப்பாங்க. வெயிட் வச்சு அந்த பாம்பரத்துல வந்து பாய்மர படகுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து பாய் இழுத்துட்டா அது காத்துக்கு சிறுகி இழுத்துட்டே போகும். காத்து தன்மைக்கு அது பாடி இழுத்துட்டு போகும். கீழே உள்ளது எல்லாமே உள்ள ஏறிக்கிறோம். அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போனோன்னே எங்களுக்கு அந்த கணக்கு மதிப்பு தெரியும். சரி, 1 மணி நேரம் ஆச்சு வச்சு 2 மணி நேரம் ஆச்சு பாட பிடிப்போம் அப்படின்னு அதை விட்டுட்டு பிடிப்பாங்க. அதில் வர்றதுதான். அதில் 2 கிலோ வந்தாலும் சரி, 1 கிலோ வந்தாலும் சரி, 1 இல்லாமல் வந்தாலும் சரி. இந்த அறிவல் வந்து ஸ்ரீலங்கா கிடையாதா? ஸ்ரீலங்கா கிடையாது. போட மாட்டாங்க. அந்த நல்ல இல்லை. இங்கே மட்டும் தான் போகிறது. இங்கேருந்து அங்கே போய் அவங்க வந்து தெரியாமல் போகிறது, அவங்க பிடிச்சிட்டு போகிறது. இறால் ஃப்ரீஸ் பண்ணி கடைசியாக கொஞ்சமாக வந்துருச்சு. இறால் சாப்பிட்டு இருக்கலாம் இருக்கேன். சாப்பிட முடியாது. அடுத்து மீன் தான் நிறையா இருக்குது. ஃபுல்லாக சாப்பிட்டுமே அப்போ முடியலை. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக ஒரு 3 மணி நேரம் தான் இருப்போம். இப்படியே பொறுமையாக பேசிக்கிட்டு சாப்பிட்டுட்டு ஜாலியாக முடிச்சுருந்தா கனவா மீன் வந்து சாப்பிடுவோம். அப்பாடி அஜித், எல்லாம் முடியலப்பா, போதும். உட்காந்து மீன் ராய் எல்லாத்தையும் சாப்பிட்டு நாங்கள் ஃபுல்லாக இருக்குமே. அப்படியே சொர்க்கத்தை இருப்பேன் அந்த மாதிரி. இப்போ விட்டால் படுத்தலாம் அந்த மாதிரி இருக்குது. சபரி, நான் சொன்னேன் ஏற்கனவே நான் ஒரு 2-3 தடவை இங்கே வந்திருக்கேன். சரியா? ஃபஸ்ட் டைம் 2016 எனக்கு காலேஜ் படிக்கும் போது என் ஃப்ரெண்ட் வந்து கூப்பிட்டு வந்தேன். அப்போ கூப்பிட்டு வந்ததுலேருந்து ஃபோன் பண்ணால் போதும், இது என்ன வேணும் வாங்கி சொல்கிறாப்புல. டேய், நம்ம காலேஜ் எந்த வருஷம் போனோம்? காலேஜ் போனது 14. இங்கே மூஞ்சி வந்து பேச மாட்டேன். பெரிய பொண்ணு பார்க்க வந்துருக்கேன். பொண்ணு பார்த்து அந்த மாதிரி 16 வெக்கப்புறம் உட்காந்துருக்கேன். 2013 காலேஜ் போனது. ஃபஸ்ட் இயரில் காலேஜில் வந்து அப்போ எங்கள் ஹாஸ்டலில் தங்கியிருந்தோம். சரியா? எல்லாருக்கும் ரூம் கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு வந்து ரூம் இல்லை. என்ன பண்ணாங்க, டிவி ஹால்னு ஒன்று இருந்துச்சு. பெரிய ஹால், டிவி பார்க்கறது உள்ள ஹாலு. ரூம் உள்ள என்ன பண்ணிட்டேன், எங்களை மாதிரி 10-12 பேர் என்ன பண்ணால் மொத்தமாக சேர்த்து டிவி ஹாலில் கொண்டே போட்டாங்க. தனியாக காட்டெலாம் கொடுத்துட்டாங்க. அங்கே இருக்கும் போதே இவர் வந்து பழக்கம். நானும் பார்த்து யாராவே நல்லா முரட்டாலாம் பேசணும்னா சரி, நம்ம ஊருக்காரன் டவுட்டு பேசும்போது மீமி செல்னா அது நான் புதுக்கோட்டை மாவட்டம்னா. அப்போ நான் புதுக்கோட்டை தாங்க அப்படிங்களா, நல்லா இருக்கீங்களா? அப்போல்லாம் வயசை பார்த்தா சகாய வயசு வரும். இந்த சிங்கம்புல சகாய ரொம்ப தலைதவி எல்லாருக்கும் எப்போ அந்த மாதிரி வயசு வரும். அப்படி தான் இருப்பேன் ஆள் நல்லா. இது ஒன்று அப்போவே நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். ஃபஸ்ட் இயர் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட் இயர் முடிஞ்சோன்னா செகண்ட் இயர் வந்து வெளியே ரூம் எடுக்க முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா ஹாஸ்டல் ஃபீஸை எவ்வளோ கேட்டாங்க? ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 70 ரூபா எனக்கு. 70 ரூபா. ஆக்சுவலாக சாப்பாடுலாம் சேர்த்து 70-80 ரூபா வந்துடும். இது இல்லாமல் எங்களுக்கு தனியாக காலேஜ் ஃபீஸ்லாம் வரும். இதுவே கூட வந்துச்சு. கணக்கு பண்ணோம். வெளியே தங்கியிருந்தால் பரவாயில்லையே, கொஞ்சம் ஈஸியாக கம்மியாயிருமே. சாப்பாடு நல்லா சாப்பாடு. ஏன்னா ஹாஸ்டலில் பேர் தான், சாப்பாடு நல்லா இருக்காது. அதெல்லாம் என்னென்னா வெளியே போய் முடிவு பண்ணிட்டோம். வெளில போகும்போது தான் ரூமை எங்கே எடுக்கிறது, யார் எடுக்கிறதுன்னு தெரியல. அப்போ என்ன பண்ணேன், போனேஸும் ஒருத்தர் இருந்தான் என் ஃப்ரெண்டு. ஆக்சுவலாக அவன் ரொம்ப இன்னும் க்ளோஸ் பண்ண விருதுனார். அவனை கேட்டேன். அவனும் ஆமாம் கோல் வெளியே எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டான். அப்புறம் அவனை பிடிச்சேன். நான் இவன் ஒருத்தன், அப்புறம் அவன் ஃப்ரெண்டு இன்னொருத்தன் தண்டாயுதபாணி ஒரு பையன். மொத்தம் நாங்கள் 4 பேர். நாங்கள் 4 பேர் அப்போ வெளியே ரூம் எடுத்து தான். அப்போ தான் இன்னும் ரொம்ப க்ளோஸ் ஆனோம். ஆனால் அப்போ ஆக்சுவலாக வெளியே ரூம் எடுத்துகிட்டு நல்லா ஜாலியாக இருக்கும். காலைல இங்கேருந்து காலேஜ் கிளம்புறது. எனக்கு காசு கட்ட முடியல. இவன் கொஞ்சம் சிரமப்பட்டா. அப்போ ரொம்ப சிரமப்பட்டான். வருஷத்துக்கே ரொம்ப சிரமம். அதுக்கப்புறம் வெளியில் ரூம் எடுத்தங்கியும் படிப்பும் வரல, சரியாக வரல, காசையும் கட்ட முடியல. அதோட கோல்டோடு சொல்லிட்டு வந்துட்டேன் டிஸ்கவுண்ட். இவன் பாட்டுக்கு ஊருக்கு போனேன். அங்கே விருதுநகர், அங்கே விழுப்புரத்தில் சொந்தக்கார நெய்வேலியில் யார் அது மாமா வீடு இருந்துச்சு. போறேன்ட்டு போனேன். முதல் போக மாட்டேன். நான் அப்படியே ஊருக்கு போனேன்ட்டேன்.
அப்படியே ஊருக்கு போய் அப்படின்னு கேட்டால் இல்லை நான் வரவே மாட்டேன், தேவையில்லாமல் காசு செலவு, அரியர்லாம் வந்துக்கிட்டு இருக்கு, எதுக்கு இவ்வளோ செலவுன்னு சொல்லிட்டு இவன் பாட்டு கிளம்பிட்டான். அப்போ போன வந்தேன், அதுக்கப்புறம் வரவே இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த அட்வான்ஸ் பணம் இந்த பணம்லாம் வாங்குறதுக்காக வந்தேன். அப்போ கொடுத்துட்டோம். ஆனால் இருந்தாலும் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இவன் போனது வந்து 2015 ஸ்டார்டிங் ஒரு 1.5 வருஷம் தான் இங்கே பழக்கம். 2015 ஸ்டார்டிங்கில் கிளம்பிட்டான். ஆனால் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இப்போ 2015 இப்போ 2025 வரப்போகுது. ஒரு 10 வருஷம் இருக்கும். இன்னும் இந்த ஒரு 10 வருஷத்தில் கிட்டத்தட்ட வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இருக்காங்க. பட் ஆனால் ஒரு கன்னியூவாக போயிட்டே இருக்கிறது, எதாக இருந்தாலும் வர்றது அப்படின்னா இவன் மட்டும்தான். கிட்டத்தட்ட 2016 நம்ம ஃபஸ்ட் டைம் வரும்போது சரி, அதுக்கப்புறம் அவ்வளோ வாட்டி வந்திருக்கேன். நான் வரேன்னு சொன்னால் போதும், பாட்டுக்கு சிக்கன் அது இதுன்னு வாங்கி வச்சு சமைக்கிறது, உள்ளே போர்டில் கொடுக்குறது எனக்குன்னு இல்லை. நான் யாராவது சொல்லி விடுவேன். சரவணன் ஒருத்தர் இருப்பார், நம்ம ஜெராக்ஸ் கடை, நம்ம தெரிஞ்ச நண்பர் சராசரி வச்சுருக்காரு ஜெராக்ஸ் கடை. அவர் ஒரு நாள் தம்பி நான் போயிட்டு வரேன், நீங்கள் ஃப்ரெண்ட்டை சொல்லுங்கன்னார். சொல்லி விட்டேன், இந்த மாதிரி வருவாங்களா பார்த்துக்கணும்னு சொன்னேன். அவ்வளோதான். நம்ம பாட்டுக்கு வந்தாங்களா எல்லாம் ஆளப்பு எல்லாரையும் பயங்கரமாக கவனிச்சிருக்கான். காசு கொடுத்துருப்பா போட்டு, காசு கொடுத்தேன், எனக்கு காசு கொடுத்துருக்காங்க. இவன் சொல்லியிருக்கேன், கோவில் சொல்லி விட்ருக்கேன், காசெல்லாம் வாங்க மாட்டேன், சும்மா இருக்கு நீங்கள் போங்க சொல்லி விட்ருக்கேன். அவங்க வந்து ரொம்ப பெருமையாக சொன்னாங்க. பரவாயில்ல, இப்படி ஒரு ஃப்ரெண்டு அப்போலேருந்து இப்போ வரைக்குமே நல்ல ஒரு, நான் இவன் அவன் 3 பேருமே நல்ல ஒரு க்ளோஸ். பட் 3 பேரும் ஒன்றா மீட் பண்ணது ரொம்ப சிரமம் போச்சு. கடைசியில் சொல்ல, கடைசியில் மேரேஜுக்கும் சரி, எங்கள் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணது, அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து மொய் விருந்து வைப்போம் எங்கள் ஊரில். அந்த மொய் விருந்து எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி ஆள் எப்படி வந்துடுவேன். அந்தளவுக்கு ஒரு நல்ல இது. கிட்டத்தட்ட 10 வருஷம் 12 வருஷம் எனக்கு கிடைச்ச நிறையா ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான். நண்பர்கள் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். ஏன்னா நாங்கள் விஓஎஸ் வந்தோம் ஒரு வாட்டி. விஓஎஸ்லாம் கிளம்பி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என் கூட வேலை பார்க்குற விஓஎஸ்லாம் கூப்பிட்டு வந்தேன். ஐயோ பண்ண அலப்புறதுக்கே நான் வந்து கூப்பிட்டு வந்துட்டு போட்டுக்கு, எனக்கு போட்டில் போனாலே வாந்தி வந்துடும். போட்டுக்குள்ளே ரொம்ப தூரம் போயாச்சு, வாந்தி வருது, நான் விட்டுருக்கேன், நான் கரைக்கு போகிறேன்னு சொன்னால் ஒரு விஓஐ நெஞ்சில் ஏறி வச்சு, ஏய் கரைக்கு போகிறேன் கரைக்கு சொல்லவே விடாது பெசாமன்னு சொல்லி நான் போட்டு நான் அங்கேயே வாந்தி எடுத்து 2-3 வாந்தி எடுத்து மேக்கப் போட்டு விழுந்துட்டேன். இப்போ ஃபுல்லாக நல்லா வச்சுட்டு அப்புறம் கொண்டாந்து வெளியில் வந்து கரையில் நான் தூக்கி போட்டு திரும்ப கரைக்குள்ளே போயிட்டா எல்லாரும். அந்தளவுக்கு இருந்தாங்க. ஆக்சுவலாக அந்தளவுக்கு ரொம்ப ஒரு இதுனா இதுதான். எப்போவுமே மைண்ட் ரொம்ப கொஞ்சம் இதாக இருக்குது, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும், ஜாலியாக இருக்கணும், நேராக கிளம்பி இங்கே வந்துடலாம். வந்துட்டோம்னா ஜாலியாக இருக்கும். 2015 செகண்ட் இயர் பாதியிலே கிளம்பிட்டாப்புல. அதுக்கப்புறம் வந்தான். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சுக்கிட்டேன், காரைக்குடி பாலிடெக்னிக் போகிறேன்னு சொன்னான். அதுவும் போனால் அப்புறம் அதையும் விட்டுட்டான். அதுக்கப்புறம் விட்டு ஃபுல்லாக ஆளு கடலில் இறங்குறது தான் வேலை. ஃபுல்லாக கடற்கரைக்கு போகிறது, மீன் பிடிக்கிறது, ஃபுல்லாக அந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு இந்த கண்டக்டர் டிரைவருக்கெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு வந்து ஹெவி லைசன்ஸ் எடுத்துட்டான். ஹெவி லைசன்ஸ் எடுத்து அப்புறம் கண்டக்டர் ட்ரை பண்ண நினச்சிட்டு. ஏன்னா ஆக்சுவலாக வந்து கவர்மெண்ட் எடுக்கிற மாதிரி தான் கண்டக்டர் ப்ளஸ் டிரைவர் மொத்தமாக சேர்த்து எடுப்பாங்க. ஸோ டிரைவருக்கு ஹெவி லைசன்ஸ் இருக்கு வந்துட்டேன். ஸோ கண்டக்டருக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் எய்டு சர்டிஃபிகேட் கேட்பாங்க, முதலுதவி சான்றிதழ் கேட்பாங்க. அதுக்கு வாங்குறதுக்கு ரொம்ப அலைஞ்சிட்டு இருந்தான். கடைசி வந்து ஹெவி லைசன்ஸ் இது வாங்கியாச்சு, இது ஃபஸ்ட் எய்டு வாங்கிட்டான். 2 வாங்கிட்டு போன வருஷம் நம்ம நல்ல நேரம் இப்போ டிரான்ஸ்போர்ட்டில் வேலை பார்க்க நிறைய பேர் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம் டெம்பரவரியாக இவனாலே பதிவு பண்ணியிருந்தாலும் இவனை கூப்பிட்டுருந்தாங்க. போய் போய் அட்டன் பண்ணி தான் இப்போ டெம்பரவரியாக எஸ்டிஸில் வந்து போய் கண்டக்டராக போயிட்டுருக்கான். ஸோ பெர்மனெண்ட் பண்ணுறாங்களே பண்ணுறது தெரில. பட் இருந்தால் பரவாயில்ல, அவன் அவ்வளோ தூரம் அங்கேயும் சுற்றி வந்ததுக்கு ஒரு நார்மலான வேலை. நம்ம ஊருக்குள்ளே ஒரு நல்ல வேலை, பிரச்சனையே கிடையாது. அந்த மாதிரி வேலை கிடச்சிருக்கு. உண்மையாக எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு இதுதான். அந்த வேலை ஓகே உனக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிரச்சனைலாம் போயிட்டு. எத்தனை மணிக்கு போவேன், எத்தனை மணிக்கு வேலைக்கு போகிறது? காலைல 10 மணிக்கு போவேன், மறுநாள் 12 மணிக்கு வந்துடுவேன். மறுநாள் 12 மணி. மறுநாள் 12 மணி தானா? நைட்டு இங்கே ஆல்ட் ஆகுதா, வண்டி அங்கே ஆல்ட் பண்ணிடுவோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள். நைட் அங்கே தங்கிடுவீங்க அப்படின்னா நைட் வீட்டுக்கு வர முடியாது. சரி, அடுத்த நாள் 12 மணிக்கு வருவேன். திரும்ப எப்போ போகிறது? அடுத்த மறுநாள் தான் போவேன். அப்போ அன்னை ஈவினிங் ஃபுல்லாக லீவு தான்? லீவு தான். இறங்குன சிறுகை லீவு. அடுத்த மறுநாள் காலைல போய் அவங்க எந்த இது சொல்கிறாங்களோ அதை மாற்றணும் பண்ணணும். ஓ பரவாயில்ல. இந்த கரெக்டு தான். நம்ம வந்து காலைல போயிட்டு ஈவினிங் வந்துடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் மதியம் போயிட்டு நான் அடுத்த நாள் வர்றேன். ரைட், அந்த மாதிரி. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக தான் இருக்கும். பரவாயில்ல. சாப்பிட முடியாமல் முதல்ல வச்சுப்புட்டு எல்லாம் 1 மணி நேரம் தூங்கிட்டு இப்போ உட்காந்து எடுத்து தூங்கிட்டு இருக்கான். இப்போ பசிதா சபரி? ஆமா, ஏன் முடி வெட்டிட்டு இருக்கிறப்ப பாதியில இருந்து ஓடியாண்ட? ஸ்டைலா? வரதா புயலுக்கு வாராம விட்ட மண்டை மாதிரி இருக்குது ஸ்டைலுங்கிற. இப்போ பசிக்குதா பசிக்கலையா? இப்போதான் பசிக்குதான். பீச்சில் ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டுட்டு சுற்றி பார்த்துட்டு கிளம்பி போகும்போது தூரமாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மண் மேடு மாதிரி அந்த இடத்துல லேடிஸ் எல்லாம் ஏதோ நோண்டி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, ஆக்சுவலாக அஜித் வந்து நிறைய டைம் சொல்லியிருக்கான், சுற்றி வந்து கடல் தண்ணி, நடுவில் இந்த இடத்துல மட்டும் நல்ல தண்ணி கிடைக்கும், இங்கே உள்ள மக்கள் நாங்கள் எல்லாருமே இந்த நல்ல தண்ணி தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கான். பட் இது வரைக்கும் குடிச்சு பார்த்ததும் கிடையாது, பக்கத்தில் போய் பார்த்ததும் கிடையாது. அவன் சபரி வேற பார்த்துட்டு அண்ணா என்னென்ன பண்ணுறாங்க ரொம்ப கேட்டிருந்தான். ஸோ அவனையும் கூட்டிட்டு போய் காமிச்சேன். ஸோ அதை நீங்களே பாருங்கள். இது அதான் எடுத்துக்கிட்டு இருந்தால அதான் பார்த்துட்டு இருந்தேன் எப்படி ஊத்தா இருக்கு.
எந்த ஊரு? அறந்தாங்க. நல்ல தண்ணி கிடைக்குதுங்க. குடிச்சு பார்த்துட்டு பேசுங்க. வண்டி நிப்பாட்டிருக்கீங்க. அதை வாங்கி சாப்பிட்டு பாருங்க. சுத்தி உப்பு தண்ணி. தண்ணியை குடிச்சு பாருங்க எப்படி இருக்கணும். இது தண்ணி இந்த அருகாரில் முனி ஐயா அவருக்கு இடம் ஐயா பேர்ல ஊருது. முனி ஐயா இடம். அதுக்கு பேர் தான் வெள்ளக்கார மடை. மடை வெள்ளக்காரன் ஆட்சியில இருந்தது. அப்போ உள்ள எங்க தமிழ்நாட்டுக்காரன் இந்திரா ராஜீவ்காந்தி இருந்து ஜெயிச்சது மாதிரி ஜெயிச்சு வாங்கினது. அப்போ எத்தனையோ கட்டம் கட்டுறதுங்க அரசாங்கம் வந்துச்சு. நாங்க உடல போராட்டம் பண்ணி அள்ளிட்டு ஓடி போயிட்டா. துப்பாக்கி வச்சு நம்ம காவலுக்கு கட்ட போறோம். பெரிய கட்டடம்லாம் நின்று குதிச்சு ஊத்துக்குள்ள குதிச்சு அந்த ஆளோட பேசியா அவர் குறுக்கா அப்படி போட்டு ஒரு வீட்டுல சொல்றாரு. எனக்கு விளங்கல. அது அவர் தமிழ்ல சொல்லி அந்த புள்ள இந்த தண்ணியை குடிக்கிறவங்க எல்லாரும் செத்து போயிடுவாங்க சொன்னோன்னே எல்லாம் அள்ளுங்க அப்படின்னு சொல்லி கல்லு கடந்து முன்னாடி போர் போட்டுக்காரன் அப்படின்னு சொன்னாங்க. போர்லாம் போட்டு எவ்வளவு வரல. எப்போ அது இந்திரா காந்தி பீரியட்ல? அங்கே இருந்தாலும் நான் ஒரு நாள் சரி உங்களுக்கு போர் போட்டு தரோம் அந்த இடத்த கொடுங்க. இப்போ அது கொண்டு இது கொண்டு கேட்டு வருவாங்க. முடியவே முடியாதுன்னு சொல்லிடுவோம். முன்னாடியே இறங்கி போவான். ஒரு வெள்ளம் அப்படி இறங்கி போகிறதுக்கு தான் நினச்சிட்டு அது ஒரு பாலம் கட்டிக்கிட்டாங்க. அங்கங்கே இது மாதிரி குழி தோண்டுவீங்க? அப்பப்போ அங்கங்கே தோண்டி எடுத்துக்கிறது. மழை நாளைக்கு இங்கே தோண்டுவோம். அங்கே போவோம் அப்படி போய் மறுமழை வந்து ஓஹோ மம்படி போட்டால் கடந்து போயிடும். வெறும் தட்டலை தோன்றுறத. கல்யாணம் பண்ணா பல பலன்னு இருப்பாள பொண்டாட்டியே. அப்புறம் அந்த மாதிரி தட்டு போட்டு மம்படியை போட்டு வெட்டினா கிளி கிளிக்கிறாள். எந்த ஒரு காரியா இருப்பா? எப்படி தண்ணி சத்தியமா நல்லா இருக்குண்ணே. உப்பு தண்ணி மாதிரி இல்லைண்ணே. சுத்தி கடல் தண்ணி தான். சுத்தி கடல் தண்ணி தான். தண்ணியை குடிச்சு பாருப்பா இப்போ இருக்கணும். இல்லை நான் 4-5 தடவை வந்திருக்கேன். எனக்கு இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியம். வாங்கிக்க. கடல் தண்ணி பக்கத்தில் இருக்கிறதுக்கு அறிகுறியே இல்லை. அந்த அளவுக்கு தண்ணி சூப்பராக இருக்குது. இது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரில. ஃபஸ்ட் டைம் நான் 2-3 டைம் வரும்போதே பார்த்துருக்கேன். சொல்லுவாங்க. நேற்று தான் ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். உண்மையிலே தண்ணி நம்ம ஊரில் இருக்கிற நிலத்தடி தண்ணி மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு நேராக ஒரு பேக்கரிக்கு போயிட்டு ஆளுக்கு ஒரு டீயை சாப்பிட்டாச்சு. ஸோ இதோட ட்ரிப்பை முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ட்ரிப்பில் மீட் பண்ணலாம். பாய்.